மக்களே, இன்று நாம் திருக்குறள் 445 குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள பெரியாரை துணைக்கோடல் அதிகாரத்தின் 5வது குறள். சூழ்வார்கண் நாக ஒழுகலான் மன்னவன். சூழ்வாரைச் சூழ்ந்து கொளல். இந்த குறள் சொல்லும் பொருள் என்னவென்றால், ஒரு ஆட்சியாளர் சுற்றியுள்ளவர்களின் நிலையை அறிந்து அவர்களுடன் தொடர்பு கொண்டு திட்டமிட வேண்டும். முதலாவது உதாரணம், நவீன நிறுவனத்தில் மேலாளர் தனது குழு உறுப்பினர்கள் பணிச்சுமை மற்றும் திறமையை அறிந்து பணிகளை ஒழுங்குபடுத்துகிறார். இரண்டாவது உதாரணம், அரச பொது திட்டத்தில் தலைவர் பல்வேறு சமூக அடிப்படையிலான கருத்துக்களை திரட்டிக் கொண்டு கொள்கைகளை தயாரிக்கிறார். இந்த கருத்து இன்றைய காலத்தில் முக்கியம். ஏனென்றால் தகவல் மற்றும் மக்களின் எதிர்பார்ப்புகள் வேகமாக மாறுகின்றன. சூழலுக்கு ஏற்ப அமைவது தலைவரை பலவீனத்திலிருந்து பாதுகாக்கும். நாம் இதை பின்பற்றினால் முடிவு எடுப்பு துல்லியமானதாகியும் நம்பிக்கையூட்டும் வகையிலும் இருக்கும். அதனால் எப்போதும் சுற்றியுள்ளவர்களை கவனித்து அவர்களை சேர்த்துக் கொள்வோம். இதுதான் இந்த குறள் மிக அழகாகச் சொல்லுகிறது. சூழ்வார்கண் நாக ஒழுகலான் மன்னவன். சூழ்வாரைச் சூழ்ந்து கொளல். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.